கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றியறிதல் உள்ளவளாயும் இருங்கள் அப்படிங்கிறார். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இப்போ நாம் எதுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை இந்த இம்மானுவேலர் அழகாக சொல்கிறார். என்ன, தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆள வேண்டும் என்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ சமாதானம் இல்லாத இந்த உலக வாழ்க்கையில், அதாவது எது எடுத்தாலும் போராட்டம், எது எடுத்தாலும் பக்கு 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 நடிக்கும், மிரட்சி, எது எடுத்தாலும் பயம் இல்லையா? இப்படி இருக்கிற இந்த உலகத்தில் ஒரு சமாதானமான இருதயம் வேணும் அப்படின்னா அது தேவ சமாதானம். இந்த தேவ சமாதானம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது முதல் தெரிஞ்சுக்குங்க. ஏங்க தேவ சமாதானம் இருதயத்தை ஆள்றதுனா என்ன அப்படின்னா, எதை குறித்தும் நாம் பயப்படாமல், எதை குறித்தும் நாம் மிரட்சி அடையாமல், எதை குறித்தும் நாம் மிரளாமல், எதை குறித்தும் இந்த இருதயம் படபடக்காமல் மொள்ள நிதானமாக ஒரு முடிவெடுத்து அதில் வெற்றி காண்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தேவ சமாதானம். அதுக்காக கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார் பார்த்தீங்களா, அதுதான் தேவ சமாதானம். இந்த தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளக்கடவும். அப்போ வெற்றி பெறுவதற்கான வழியை நமக்கு காண்பிப்பதற்காக, நமக்கு போதிப்பதற்காகவே அந்த போதனை நமக்கு சமாதானமாக அருளப்பட்டிருக்கு. அதுதான் தேவ சமாதானம். இப்போ எது எடுத்தாலும் நான் இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. நம்ம அப்பா சொல்கிறார், நீ போயிட்டு வாப்பா, நான் இருக்கிறேன், பார்த்துக்கிறேன், போ. எவ்வளோ செலவாகும், நான் அனுப்புகிறேன், போ. நீ எதாக இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணு, எதாக இருந்தாலும் சரி எனக்கு நீ என்னை காண்டாக்ட் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக போ அப்படின்னு நம்முடைய அப்பா நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து வெளியே போக சொல்கிறாருன்னு வைங்களேன். அப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ சமாதானத்தோடு போவோம். நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு போகிற இடத்துல ஏதாவது தேவை ஏற்பட்டாலும் நம்ம கவலை இல்லை, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் உடனே நமக்கு கொடுத்துருவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சமாதானம், பெற்றோர்கள் கொடுக்குற சமாதானம். இது உலகத்தில் உண்டானது. ஒரு பணம் விஷயத்தில், ஒரு வாகன வண்டி விஷயத்தில், ஒருத்தர்கிட்ட பேசுகிற விஷயத்தில், அதில் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தகப்பனோ தாயோ பேசுகிறாங்கன்னு, அது ஒரு சமாதானம். ஆனால் இருதயபூர்வமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களிலும் சரி நாம் எதிர்கொள்ளும் போது நமக்கு ஆதரவாக தைரியமாக, நீங்கள் தைரியமாக செய்யுங்க, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தைரியத்தை ஊட்டுகிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர். அவர் என் கூட இருக்கிறாரு. உங்களில் இருக்கிறவரை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிப்பார், எனக்கு எல்லா ஞானத்தையும் கொடுப்பார். நான் எந்த இடத்துல எப்படி நடக்கணும், யார் இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த ஞானத்தை எனக்கு அவர் அந்த வினாடி கொடுத்துட்டே இருப்பார். அப்படி இருக்கிறப்ப நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் மிரட்சி அடையணும், நான் ஏன் கலக்கம் அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தோடு போகிறோம் பார்த்தீங்களா, ஒரு சமாதானத்தோடு போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தேவ சமாதானம். இந்த தேவ சமாதானம் தான் உங்கள் இருதயத்தை ஆளக்கடவும். நீங்கள் அதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்போது தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகிற போது நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பை நீங்கள் உணர்ந்து கொண்டு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. யார் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுப்பா? நானாச்சும் பார்த்துக்கிறேன், செய்யுங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ எங்கே போனாலும் பின்னால் நான் வருவேன், முன்னால் நான் போவேன், உனக்கு எந்த விதமான ஆபத்துகளோ விபத்துகளோ வராமல் நான் பார்த்துக்கொள்வேன், யார் இடத்துலேருந்தும் உனக்கு தாக்குதல் வராமல் நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்லி ஒரு கேடயத்தை போல கர்த்தர் நம்மோடு கூட நிழலாக வருகிறார் என்று சொன்னார். அவருக்கு நம்ம நன்றி அறிதல் உள்ளவராக இருக்கணும் இல்லையா? அதைத்தான் இங்கே சொல்கிறார். தேவ சமாதானம், தைரியம், தேவன் கொடுக்குற அன்பு, தேவன் நம்மீது காட்டியிருக்கிற கிருபை நம்முடைய இருதயத்தை ஆளக்கடவுது. அதுக்காகத்தான் நான் உங்களை அழைச்சிருக்கிறேன், நீங்கள் நன்றி உள்ளவங்களாக இருங்க. அந்த அழைப்பை உணர்ந்து கர்த்தரை விட்டு விலகாமல் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருங்க. அன்பானவர்களே,
அப்போ நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும், ஒவ்வொரு நாளும் நன்றி பலி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். இப்போ நம்முடைய அழைப்பை நாம் உணர்ந்து எந்த விஷயத்துக்கு, எந்த காரியத்திற்கு, எந்த செயலுக்கு நாம் உடன்பட்டாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு, எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் என்னோடு கூட இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த மன தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தேவ சமாதானம். எதுக்கும் ஐயோ இதை நஷ்டமாயிட்டா என்ன பண்ணுறது, ஐயோ அவங்க திட்டா என்ன பண்ணுறது, ஐயோ போகிற வழியில் ஏதாவது நடந்துட்டா என்ன பண்ணுறது, அந்த பயம், மிரட்சி, இருதய படபடப்பு இதெல்லாம் இல்லாமல் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய அந்த உணர்வை கர்த்தர் தரார் இல்லைங்களா, அதுதான் தேவ சமாதானம். அந்த சமாதானத்துக்காகத்தான் உங்களை அழைச்சிருக்கார் ஆண்டவர். அந்த தேவ சமாதானத்தை உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறார், நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே அதை சொல்கிறார், என்னுடைய சமாதானம், தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள கடவுது. நிச்சயமாகவே தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே அதை உணர்ந்து நன்றி எறிதல் உள்ளவர்களாக இருங்க. இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நம்ம மாற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. தேவ சமாதானம் எங்கள் இருதயத்தை ஆள கடவுது, அதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த வார்த்தை நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் வாழ்வதற்கான முன்னோடியாய் இருக்கிறது ஆண்டவர். அதற்காக ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் எங்கள் இருதயம் படபடக்காதபடி, மிரட்சியிடாமல் மிரண்டு போகாதபடிக்கு தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய அப்படி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. அதுவே நீர் கொடுக்கிற சமாதானம். அந்த தேவ சமாதானத்தோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பயணிக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.